Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 950 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கதைங்கிற பேர்ல அந்த அசுரா டோஜி ஒரு லூசுத்தனமான பிளாஷ்பேக் ஒன்று சொன்னானே, அதான் என்னால ஏத்துக்க முடியல. அவங்க லூசுத்தனமா போய் செத்தாங்கன்னா சாவட்டும், ஏன்னா அவங்க ஃபேமிலி போன சோகத்துல அவங்களால இருக்க முடியல, அதனால யோசிக்க மாட்டாங்க. சோ சண்டைக்கு போய் செத்துட்டாங்க, அது அவங்க தப்பும் இல்ல. 20 வருஷம் கழிச்சு வரோம்னு சொன்னாங்க, அதே மாதிரி கரெக்டா வந்துட்டாங்க. இவங்களும் தப்பு பண்ணல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த அசுரா டோஜி கோவப்பட்டுட்டு லூசு மாதிரி பண்ணிட்டு இருந்தான்னா தெரியல. மொத்தத்துல டாக் ஸ்டோமுக்கு இன்னும் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த சாவு எதையுமே வீண் போக விடக்கூடாதுன்னு. அப்ப அசுரா பாத்தீங்கன்னா பொசுக்குன்னு கத்தி எடுப்பானா, கின்னுக்கு ஷாக் ஆயிரும். ஐயோ மறுபடியும் சண்டைக்கு வந்துட்டானான்னு. அவனை நம்பி இருந்த மக்கள் எல்லாருமே அவன் கண்ணு முன்னாடி செத்த பல விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு உடனே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ப்பான். அப்படியே அழுகையா வரும். உடனே அவன் ஆளுக கிட்ட கத்திய காமிச்சு, இன்னையில இருந்து 8 நாள்ல ஃபயர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கொசுக்கி கிளானுக்காக நம்ம ஒனிகஷிமாக்கு சண்டைக்கு போறோம். அன்னைக்கு தான் கைடோவையும் ஷோகனையும் நம்ம மொத்தமா காலி பண்ணணும். யாரெல்லாம் இந்த விஷயத்தை ஏத்துக்கிறீங்களோ அவங்க மட்டும் என் கூட வந்தா போதுங்கிற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டுட்டு அத்தனை பேருமே பயங்கரமா ஆனந்த கண்ணீர்ல அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எப்பண்டா அவனுங்களை இறங்கி பழி வாங்குவோன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தானுங்க. இப்போ இவங்க லீடரே இறங்கி சம்பவம் பண்ணலாம்னு சொல்லிட்டான்ல, இனிமேட்டு எப்படி பொறுமையா இருப்பாங்க. வாங்க தல ஒரு கை பாத்துரலாம், எவன் குறுக்க வந்தாலும் சரி ஏறி மிதிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு அசுரா டோஜி பண்ண மாலு கூட சேர்ந்துட்டான். அப்புறம் அசுரா கிண்ண பார்த்துட்டு, டே கண்ணா, நீயும் நானும் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே வயசுல தான் இருந்தோம். ஆனா இப்போ உன்னை விட 20 வருஷம் நான் பெரிய பையன். அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னை விட நான் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிட்டேன். இனிமே வீக்கா இருக்கேன்னு டாக் ஸ்டோம் அவனு விழுந்து சிரிப்பாங்க. கிண்ணு கடுப்பாயி, டேய் கிளட்டு பண்ணிக்கலாம், என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கீங்கன்னு வண்டியா திட்டுவானா. உடனே 2 பேரும் கடுப்பாயி கத்தி எடுத்து சண்டைக்கு ரெடி அனுப்பானுங்க. சுத்தி இருக்க ஆளுங்க எல்லாம் பதறுவானுங்க. ஏன்னா அக்கசாயா மெம்பர்ஸ் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா குறுக்க எவன் வந்தாலும் தடுக்க முடியாது. தடுத்தானுங்கன்னா அவனுங்க வாயில தான் வெட்டு விழும். சரி சண்டை தான் முத்த போதுன்னு பார்த்தா திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஒன்னு சேர்ந்துட்டு மத்தவங்களை குழப்பி விட்டு உயிரை வாங்குற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி அப்படியே அங்க கட் பண்ணி உடோன காட்டுறாங்க. அங்க மறுபடியும் இன்னொரு குழப்பம். அட ஜெயில் கைதிங்க எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு வழியா சண்டை போட வச்சு ஜெயிக்க வச்சாச்சு. ஆனா இப்ப லூஃபி வந்து கைடோ மாதிரி ஒரு பைரட்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது நம்மளுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க நல்லவங்க, நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க. ஆனா கேட்கற மாதிரி இல்ல. என்ன இருந்தாலும் ஒரு பைரட்டு தான். கடைசியில அவன் புத்தியை காமிச்சிருவான். கைடோ பாத்தீங்களா என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு. அப்படி பார்த்தோம்னா ஒரோச்சி இவங்க ஆளுங்க தான். ஏன் இவங்களையே வச்சு அவன் செய்யலையா? இதெல்லாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும்னா நல்லா கேட்கலாம். ஆனா பாவம் அவங்க ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, அதனால விரக்தியில கொஞ்சம் ஓவரா தான் பேசுவாங்க. அண்ட் எல்லாத்தையும் பிடிச்சி வாங்குவாங்க. நீங்க எதுக்காண்டி ஒரு பைரட்டை கூப்பிட்டு வந்தீங்க? உங்களுக்கு அறிவு இல்லையா? இப்ப அவங்களால நமக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்றது அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்லுவானுங்க. ஆனா இவங்க வரதா இல்ல. அட அவங்க பைரட் தான். இந்த உலகத்துல ஏகப்பட்ட பைரட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. அதுல நல்லவங்களும் இருக்காங்க, அதுல ஒருத்தன் தான் லூஃபிம்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கைடோவை காலி பண்ணணும்னா இவனால மட்டும்தான் முடியும். சோ சொன்னா கேளுங்கன்னா இல்லவே இல்ல, நாங்க என்னைக்கு நம்பவே மாட்டோம், கரெக்டான பதில் சொல்லுங்க, அது வரைக்கும் நாங்க யாரையும் நம்பி இறங்குற மாதிரி இல்லட்டானுங்க. பெரியவர் அப்படியே சுத்தி முத்தி லூஃபியா தான் தேடுவாரு, எங்க ஆளக்கானு. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான், திடீர்னு எங்க போனான்னு தெரியல. அவன் இவனுக்காண்டி உசுர கொடுத்து சண்டை போட்டிருக்கான். மறுபடியும் அவன் மேல டவுட் வந்திருக்கு பாத்தீங்களா? இவங்க சொல்லியும் நம்பல, அவன் சொல்லியே நம்பல, வேற யாரு சொன்னாதான் இவனுக்கு நம்புவானுங்க. அண்ட் இன்னும் டவுட் ஆயிடுச்சு, நீங்க நிஜமாவே 20 வருஷம் கழிச்சுதான் வந்தீங்களான்னு. ரைசோவையும் பயங்கரமா மொக்க பண்ணுவானுங்க. இன்னும் பார்த்தா 20 வருஷம் தாண்டி வந்த மாதிரி தெரியல, 20 வருஷத்துக்கு மேல வயசான மாதிரி தெரியுது. குச்சி கிச்சி ஊனி நடக்கிறக்காண்டி வச்சிருக்கியா, உண்மையை சொல்லுன்னு. இவ்வளவு நேரம் அவ்வளவு மரியாதை கொடுத்து எந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தானுங்களோ அதை விட இப்ப டீப் டவுன் வச்சு மட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம தாத்தா லூஃபியை தான் தேடிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணி லூஃபியை காட்டுறாங்க. பயலோட பாடியை அந்த பிளேக் கம்ப்ளீட்டா புசிக்கிட்டு இருக்குது. ஒட்டமாவையும் மொமனசுக்கையும் பார்த்து, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? ரொம்ப டேஞ்சரா சேம்பான். என்ன பண்றது, வந்துட்டாங்க. இவன் உயிரோட பொழப்பானானே மொமனசுக்கைக்கு டவுட். ஐயோன்னு ஒட்டமா ஷாக் ஆகி அவனை தொடப்பாவா, நல்ல வேலை வேண்டான்னு தடுத்துருவான். ஐ மீன் புடிச்சிருவான். இல்லன்னா லூஃபியை போய் தொட்டு அவளும் சீரியஸ் ஆயிருப்பான். சாப்பர் பாத்தீங்கன்னா இப்ப அந்த வைரஸ்க்கு ஆன்டிபாடிஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அதோட விடாம லூஃபியும் பிடிச்சு வாங்குவாங்குவான். ஏன்னா அவன் பாடி ரொம்ப மோசமா உள்ளுக்குள்ள தீ பிடிச்ச மாதிரி கபன்னு எரிஞ்சுட்டு இருக்குது. ஆனாலுமே வெளியில எதுவுமே நடக்காத மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான்ல, அதனால அந்த திட்டுவான். இப்ப அந்த கைதிக சொல்றது ஒரே வார்த்தை தான், ஆமா அவன் எங்களையே காப்பாத்தினான், ஆனா அவன் ஒரு பைரட்னு எங்களுக்கு தெரியாது, இப்ப தெரிஞ்சு போச்சு, அதனால அவன் கூட சேர மாட்டோம். அட மெண்டல் பயல்களா, அப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் கைடோவை காலி பண்ண முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் மோசமான ஆள் இல்ல மேன். அப்படி எப்படின்னு வெளியில இன்னும் கலவரம் போய்கிட்டே தான் இருக்குது. மொமனசுகே லூஃபியை பார்த்துட்டு, இவன் லூசு பையதான், ஆனா ஸ்பெஷலான ஆளு, உன்ன மாதிரி என்னால இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். லூஃபி அந்த நிலைமையிலையும் அவனை வீம்புக்குன்னே வம்பிழுப்பான். நீ ஒரு முட்டாளு, கோலை, பைத்தியக்காரன், உனக்கெல்லாம் அறிவே இல்ல, நீ ஒரு கல்லு மாதிரி தான், தூக்கி போட்டா சும்மா தான் கிடப்ப, அப்படி இப்படின்னு பயங்கரமா சொன்னவன அவனுக்கு அழுக வந்துடும். சின்ன பையன்ல
இல்ல. ஏன்டா கொய்யால இந்த நிலைமையிலும் ஏன்டா நீ அப்படி பேசுறன்னு குத்த வருவான். பட்டமா வந்து தடுத்துருவா. பட் விடாம இன்னும் பச்சை பச்சையா திட்டின உடனே அவ்வளவு நேரம் டம்மி பீஸ் மாதிரி பேசினவன் இப்ப வெறியோட வந்து நான் கொசுக்கி ஓடனோட பையன் என்னால எதுவும் முடியும்பா. இப்ப தெரியுதா லூஃபி எதுக்காண்டி அவனை அப்படி திட்டி இருக்கான்னு. அதுக்கப்புறம் வெளியே போய் அவங்க கிட்ட பேசும்பா. அங்க பார்த்தா நாங்க நம்ப மாட்டோம் அவங்கள விரட்டுங்க அப்படி இப்படின்னு தொண்டை வெளியே கத்திட்டு இருக்கானுங்க. இப்ப அவனுக்கு தேவை ஒரு நம்பிக்கை மட்டும்தான். அதுக்கு மொமனசுக்கே போகணும். ஆனா அவன் பயத்துல இருக்கான். லூஃபி விடுவானா? அங்க இருக்க செவுத்த ஒட்டச்சி ஒரு பெரிய கல்ல தூக்கி மண்டையிலேயே போட்டுருவேன். ஓடுன்னு சொல்லி பாப்பான். அடே நான் செத்து வேண்டான்னு சொல்லுவான். ஆனாலும் அவன் கேட்கற மாதிரி இல்ல. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போடான்னு சொல்லி தூக்கிட்டு வீசிடுவான். ஜஸ்ட் மிஸ்ல மொமனசுக்கே உயிர் பொழைச்சு தப்பிச்சு ஓடுவான். இல்லன்னா மண்டை மாங்காய் சட்னி தான். அவ்வளவு பெரிய கல்லு வந்து விழுந்தவன ஒரு இம்பாக்ட் இருக்கும்ல. எல்லாம் என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய கல்லு வந்து விழுந்திருக்குன்னு எல்லாரும் அந்த இடத்த பாப்பாங்க. பார்த்தா நம்ம மொமனசுக்கே அங்க இருப்பான். அவ்வளவுதான். எல்லாம் ஒரு செகண்ட் வாயடைச்சு போய் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அவங்களுக்கு இருந்த ஒரு டவுட் கிளியர் ஆயிருச்சு. அட இவங்க 20 வருஷம் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை யாரும் நம்பல. ஆனா இப்போ மொமனசுக்கே பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கானே. கொஞ்சம் கூட வளரலையே அப்படின்னு அவங்க சொல்றது உண்மைதானே. அங்கேயே மண்டி போட்டு நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா, எங்களுக்கு அது போதும்னு சொல்லி எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிருவாங்க. மொமனசுக்கேக்கு நல்லாவே புரியுது இவங்க எல்லாரும் இவன் ரூபத்துல இவங்க அப்பாவை பாக்குறாங்கன்னு. ஏன்னா அவங்க அப்பா லேண்ட் ஆஃப் ஆனோக்கே ஒரு நிழலா இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி இருக்காரு. இப்ப அவரு போயிட்டாரு. அப்ப அவர் இடத்துல இருந்து இவன் அந்த வேலையை பார்க்கணுமே. இத்தனை பேரத்தோட நம்பிக்கையை காப்பாத்துறது என்ன சின்ன விஷயமா? உடனே பயந்துருவான். ஐயோ நம்ம தலையில ஒரு பெரிய பொறுப்பு வந்துருச்சேன்னு அவன் மைண்ட் பயத்துல ஓடுது. ஐயோ என்னால முடியவே முடியாதுன்னு பழைய விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே ஓடுவான். ஆனா நம்ம லூஃபி தைரியம் கொடுத்தது அது இதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது கைடோவை காலி பண்றதா இவனோட முதல் நோக்கம். அதை மட்டும் பண்ணிட்டான்னா இவனோட கண்ட்ரியை இவன் காப்பாத்திரலாம். அதனால அவனுக்கே அவன் தைரியம் சொல்லுவான். பயப்படாத மொமனசுக்கே, பயப்படாத, உன்னால முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேச ஆரம்பிப்பான். ஓடன் கேசல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பையன் என்ன பண்ணிட்டான், நேரா 20 வருஷத்துக்கு இந்த பக்கம் வந்துட்டானா அப்படின்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும்? நேத்து தான் அந்த சம்பவம் நடந்த மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள 20 வருஷம் போயிருச்சு. இப்ப இவங்களுக்கு கைடோவை காலி பண்ண ஆளுங்க தேவை. அதனால்தான் கின்னு, ரைசோ, காஞ்சிரோ எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த கண்ட்ரியை விட்டு தப்பிச்சு வெளியில போனாங்க. ஆனா போன இடத்துல 2-3 பேரா பிரிஞ்சுட்டாங்க. அதுல மொமனசுக்கே வந்து ஒரு டேஞ்சரான இடத்துல மாட்டிட்டான்னு வைங்க. அதான் அந்த பங்க் ஹசார்டு. அந்த இடத்துல இவங்க மாட்டிட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியல. யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன். அப்பதான் நம்ம பைய பாடியில என்னென்னமோ டெஸ்ட் பண்ணாங்கன்னு வைங்க. இப்ப அது தேவையில்லை. அந்த இடத்துல தான் இவங்க லூஃபியை மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஜோவுக்கு வந்தாங்க. அந்த இடத்துல பிரியற மாதிரி தான் பிளான். பட் இவங்க வந்ததே ஆளுகளை தேடி. லூஃபியும் அவங்க குரூவும் செம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இவங்க கண்ட்ரியை காப்பாத்த அவங்க தான் கரெக்டான ஆளா இருப்பாங்கன்னு அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கெதறி கூட்டு வந்திருக்காங்க. இப்ப அவன் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு இவன் வந்து நின்னு பேசிட்டு இருக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா பயலுக்கு வயசு பத்தல. நம்ம எல்லாத்தையும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நம்மளோட கண்ட்ரியவே நாசம் பண்ணவனை அழிக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு பலம் இல்ல. அதுக்காக தான் நான் கிவ் அப் பண்ண விரும்பல. ஏன்னா நீங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குது. சோ எல்லாரும் இப்படி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் யாரையும் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் லேண்ட் ஆஃப் ஆனோவை பழையபடி கொண்டு வர முடியும். ஐ மீன் காப்பாற்ற முடியும். அதனால நம்ம எல்லாத்தோட ஒரே குறிக்கோள் ஒண்ணு மட்டும்தான். எனக்காண்டி நீங்க எல்லாரும் 20 வருஷமா வெயிட் பண்ணிருக்கீங்க. அதுக்காக உங்க எல்லாத்துக்கும் நான் முதல்ல நன்றி சொல்றேன். நீங்க நம்பாம இருக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்போ நம்ம எதிர்த்து அடிக்க போறோம். நான் தான் லேண்ட் ஆஃப் ஆனோவோட டைமியோ வாரிசு கொசுக்கி மொமனசுகே அப்படின்ட்டு அவனால எந்த அளவுக்கு சென்டிமெண்டா ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி பேசி ஒரு வழியா ஒத்துக்க வச்சுட்டான். அத்தனை பேரும் இப்போ சப்போர்ட் பண்ண ஏத்துக்கிட்டாங்க முழு மனசோட. இதுக்கப்புறம் கலவரம் ஆகாதுன்னு நம்புவோம். இங்க கவர்மெண்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப என்னன்னா அவனுக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணுமாமா. அதனால நாங்க போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சண்டை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இடையில வந்து ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க லூஃபியையும் ஒரு வழியா சரி பண்ணியாச்சு. இப்போ உடோன்ல இருக்க எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணியாச்சு. அவங்களும் சண்டைக்கு தயாரா இருக்காங்க. இப்போ அஷுரா டோஜியும் சேர்ந்துட்டான். இதுக்கப்புறம் இந்த 8 நாளுக்குள்ள கைடோவை காலி பண்ண என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.